ஹாய் ஆல், வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு வச்சு நம்ம இன்னைக்கு பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ஒரு சின்ன பூ எடுத்து அதை கட் பண்ணி இந்த மாதிரி நான் கட் பண்ணி சுடுதண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நம்மளுக்கு காலிஃப்ளவரில் நம்மளுக்கு பூச்சி இருக்கும். நம்ம சுடுதண்ணியில் நம்ம கழுவுறப்போ பூச்சி அவ்வளோக்கா போகாது. நம்ம சுடுதண்ணியில் நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கிறப்போ அதில் பூச்சி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருந்தால் கூட நம்மளுக்கு சுடுதண்ணியில் வேகிறப்போ அந்த பூச்சி எல்லாம் செத்துரும். ஸோ அதனால நான் சுடுதண்ணியில் போட்டு நான் காலிஃப்ளவர் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸாக உருளைக்கிழங்கு இருக்கனால ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா பொரியலுக்கு அப்படின்றனால நான் இந்த சைஸில் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். குழம்புக்கு அப்படின்னா நம்ம இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை, மல்லித்தலை, ஒரே பச்சை மிளகா காரத்துக்கு எடுத்து இந்த மாதிரி கீறி வச்சிருக்கேன். தக்காளி பார்த்தீங்கன்னா குட்டி தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் பழுத்த தக்காளியாக எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யறதுங்கிறது பார்த்துடலாம். அடுப்பான் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வணக்குனீங்கனாவே போதும். ரொம்ப நேரம் வணக்கணுன்ற அவசியம் இல்லை. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிருச்சு. ஒரு குட்டி தக்காளியாக அந்த தக்காளி போட்டுக்கிறேன். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா. வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நம்ம எப்போவுமே தக்காளி போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு தக்காளி நம்மளுக்கு சீக்கிரமாக வணங்கிடும். அதனால தக்காளி போடுறப்ப உப்பு போட்டுருங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிருச்சு. உப்பு போட்டாவே நம்மளுக்கு தக்காளி சீக்கிரம் வணங்கிடும். பாருங்கள், எவ்வளோ தக்காளி இருக்கிறதே தெரியல, அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா வணங்கிருச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிருச்சு. இந்த டைம்ல உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம காலிஃப்ளவர் வேக வைக்கிறப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டிருப்போம், மஞ்சத்தூளும் போட்டிருப்போம். அதனால் இந்த டைம் எவ்வளோ உப்பு மஞ்சத்தூளோ அந்த அளவுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை மஞ்சத்தூள் போடாமே இருந்தீங்கனாலும் சரி. ஏன்னா நம்ம வேக வைக்கிறப்பவே நம்ம மஞ்சத்தூள் போட்டிருப்போம் காலிஃப்ளவர் வேக வைக்கிறப்பவே. அதனால் இந்த டைம் நான் மஞ்சத்தூள் நான் எதுவுமே போட்டுக்கல. காலிஃப்ளவரில் இருக்கிற இந்த மஞ்சத்தூளே போதும். காய் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக நிறைய ஊற்றலை. ஒரு காய் முழுகிற அளவுக்கு கூட இல்லை, ஒரு 3/4 அளவுக்கு தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்படி நம்மளுக்கு இந்த தண்ணிலேயே நம்மளுக்கு காய் வெந்துருச்சுன்னா நம்ம இதிலே இறக்கிக்கலாம். அப்படி வேகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சுக்கலாம். நம்ம இதை மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். மூடி போடுறப்ப நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துடும். ஒரு மூடி போட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு காய் ரெடி ஆயிரும். அப்பப்போ நம்ம எடுத்து நம்ம கலந்து பார்த்துக்கலாம். அடி பிடிக்குதா என்னன்னு சொல்லிட்டு நம்ம அப்பப்போ எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மூடி வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம 5 நிமிஷம் பக்க போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே வெந்துருச்சு. ஒரு காய் எடுத்து நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னாவே தெரியும். உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு. காலிஃப்ளவரும் நல்லா வெந்துருச்சு.
இப்போ இந்த டைமில் வந்து நம்ம மசால் தூளை நம்ம போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். 3/4 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மசால் தூள் போட்டுக்கிறேன். மசால் தூள்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லித்தலை ரெண்டுமே போட்டுக்கிறேன். ரெண்டுமே போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே கலருங்க. காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு நீங்கள் வந்து செஞ்சிடலாம். காலிஃப்ளவர் வேக வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகும். காலிஃப்ளவர் வேக வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பொரியல் வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து செஞ்சிடலாம். இதே போல் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.